வெல்கம் டு கதை கேட்க போகிறோம் சீரீஸ் வித் ஐஷோ எபிசோட் 3 அக்னியை பற்றி ஒரு இன்ட்ரோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு பிருத்வி ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துச்சு இல்லையா, அந்த மாதிரி ஜலம் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துச்சு இல்லையா ப்ரீவியஸ் எபிசோட்ஸில். ஸோ இன்றைக்கி அக்னிக்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், வாட் யூ லேர்ன் இன் அக்னி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்குபவனும் அவனே, அழிப்பவனும் அவனே, அவனே என் தீ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தில் நான் படித்தேன். எங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நம்மளை அழிக்கிறதும் நெருப்பாக இருக்குது, நம்மளை உருவாக்குறதும் ஒரு நெருப்பாக இருந்தால் எந்த அளவுக்கு இருக்கும் நமக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்னின்றது பஞ்சபூதால ஒரு ஃபயர் எலமெண்ட். ஒரு பஞ்சபூதால ஒன்று, இது ஃபயர் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஜஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபயர் இல்லை, நம்ம பாடியில் இருக்க மெட்டபாலிக் அண்ட் டைஜஷன் பவர், பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணும், செல் எனர்ஜியை ப்ரொடெக்ஷன் பண்ணும். ஸோ இந்த அக்னியை நம்மளோட மெடிக்கல் வியூவாக பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அக்னிங்கிறது நம்ம பாடியில் நம்ம மெட்டபாலிசமாக, நம்ம டைஜஸ்டிவ் என்சைம்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், நம்ம ஆக்டிவ் பண்ணுறதாகட்டும், நம்ம ஹார்மோனை ரெகுலேட் பண்ணும், அப்புறம் செல் எனர்ஜி ப்ரொடெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேங்க்ரியாஸில் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும், அப்புறம் லிவரில் பைலை ப்ரொடியூஸ் பண்ணவும், ஸ்டொமக் ஆசிட் ரிலீஸ் பண்ணவும் இந்த அக்னி ஒரு மெயின் ரோலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அக்னி இல்லாமல் சாப்பாடு எனர்ஜி ஆகாது. அக்னி இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம ப்ராப்பராக பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நேச்சுரோபதி வியூவில் அக்னி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்னி பேலன்ஸ்டாக இருந்தால் தான் சாப்பிட்றது நல்லா டைஜஸ்ட் ஆகும். உண்மையாலுமே இந்த அக்னி பார்ட் நம்ம பாடியில் என்னவா கனெக்ட் ஆகிருக்குன்னா, நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு கனெக்ட் ஆகிருக்கு. வாட்டர் ஒரு ஃப்ளோ, அக்னின்றது ஒரு ஃபயர், டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கேஸ் ப்ளோட்டிங் கம்மியாகும், நம்ம டாக்ஸின்ஸ் அக்குமுலேட் ஆகாமல் நம்ம எனர்ஜியை ஸ்டேபிளாக வச்சுருக்கோம். அக்னினா வீக்கானஸ்னா நமக்கு இன்டைஜஷன், அசிடிட்டி, லேசினஸ்ஸு, வெயிட் இம்பேலன்ஸ்டாக இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் டெய்லி நம்ம ரொட்டீன் லைஃப்பில் அக்னியை ஆஸ் யூஸ்வல் தான். சன்லைட்டில் வாக் பண்ணுறது, சன்லைட்க்கு எக்ஸ்போஸ் பண்ணுறது, நம்ம பாடியை வார்ம் வாட்டர் குடிக்கிறது, ப்ராப்பரான டைமில் நம்ம மீல் எடுத்துக்கிறது, அப்புறம் ஓவர் ஈட் பண்ணாமல் இருக்கிறது, ஜங்க் ஃபுட்டு, கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டமு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் கிடைக்கிற ஃபுட்டை மேக்ஸிமம் சமைச்சு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயம் பண்ணோம்னா இந்த அக்னியை நம்மளால் கண்ட்ரோல்டாக ஒரு பேலன்சிங்காக வச்சுக்க முடியும். நம்ம பாருங்களேன், நம்ம ஒரு குட்டி குட்டி விஷயத்தில் மிஸ்டேக் பண்ணுறதுனால நம்ம பாடி எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு. எந்த ஒரு குட்டி மிஸ்டேக்காக இருந்தாலும் அதை பெருசாகிறதுக்கு முன்னாடி நம்ம மாற்றிக்க பார்க்கணும். இல்லைனா நமக்கு ஃப்யூச்சரில் அதுவே ஒரு பெரிய விஷயமாயிடும். ஸ்மால் மிஸ்டேக் பண்ணுறது தப்பு இல்லை, அதை சேஞ்ச் ஓவர் பண்ணி கொண்டு வரணும். அது பாடியாக இருந்தாலும் சரி, நம்ம லைஃபாக இருந்தாலும் சரி. இந்த உலகத்தில் நீர் இல்லாமல் புவி இல்லாத மாதிரி நெருப்பும் நமக்கு ஒரு முக்கியமான வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒவ்வொரு விஷயத்துக்குமே நமக்கு அக்னி தேவை. நம்ம பாடியில் இருக்க ஒரு டாக்ஸின்ஸ், ஒரு வேஸ்ட்டை வெளியே கொண்டு வரணும்னா நம்ம பாடியில் ஃபயர் அக்குமுலேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. எந்த விஷயம் நம்ம டெஸ்ட்ராய் பண்ணோம் அந்த விஷயமே ப்ரொடெக்ட் பண்ணுன்னு நம்ம அக்னி எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா யோகாவில் இதோட ஒர்க் என்னன்னு பார்த்தோன்னா, மணிப்பூர சக்ரா இருக்குல்ல, அது நேவல் ஏரியாவில் இருக்கும். நம்ம 7 சக்ரான்னு சொல்லியிருந்தல. ஸோ மணிப்பூர சக்ரா இது ஆக்டிவேட் பண்ணும். அது ஆக்டிவாக இருந்தால் நம்மளோட கான்ஃபிடென்ஸ் ஆகட்டும், நம்ம வில் பவர் ஆகட்டும், நம்ம செல்ஃப் எஸ்டிமேஷன் அண்ட் ஆக்ஷன் எனர்ஜி எல்லாமே ஆக்டிவாக இருக்கும். அது அக்னி ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம டிஃபென்சிவாக, போல்டாக, எனர்ஜெட்டிக்காக இருப்போம். ஃபயர் தான் டெஸ்ட்ராய் பண்ணும், அந்த ஃபயர் தான் நம்ம பாடிக்கு ஒரு ஆக்டிவ் எனர்ஜியை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆங்கரை கண்ட்ரோல் பண்ணுறது, ஆங்கர் கரெக்டான ஒரு சேனலில் இருந்தால் நம்ம எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருப்போம். மோட்டிவேஷ்னலி ஆகட்டும், எமோஷ்னலி ஆகட்டும். பேஷனை கரெக்ட் பண்ணுறதுக்கு சக்ஸஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரோபதி ஹீலிங் மெத்தட் அக்னியை யூஸ் பண்ணி என்னென்ன ஹீலிங் மெத்தட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, சன்பாத் தெரப்பி, ஃபாஸ்டிங் எடுக்கலாம். பட் அல்சர் பேசுகிறா இருந்தால் டாக்டரோட கைடன்ஸில் எடுக்கணும். அடுத்து வார்ம் வாட்டர், அடுத்து பார்த்தோம்னா மட் பேக் அண்ட் அப்டமன் பேக். அக்னி லைக் அந்த மென்சுரல் சைக்கிள் அப்போ நான் வாட்டரை நல்லா சுட வச்சுட்டு அந்த பேக் இருக்கும். ஆக்சுவலி என்கிட்ட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த அப்டமன் பேக்னு சொல்லி நமக்கு தனியாக கிடைக்குது.
ஸோ அந்த பேக்கில் ஊற்றிட்டு அந்த கிராம்ஸ் இருக்குல்ல எங்கே பெயின் இருக்கோ அங்கே வந்து நான் அந்த ஹாட் வாட்டர் தெரப்பி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மென்சுரல் டைமில் வந்து இந்த பேக் ஆகட்டும், இந்த அப்டமன் பேக் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும், இந்த வாட்டர் பேக் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம டீப் ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் ஆக்சுவலி ப்ரீத் அப்போது வந்து நம்ம வந்து கவனிச்சிக்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு அசிடிட்டி இருக்குது, ஃபயரிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அக்னி இல்லாமல் சாப்பாடு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாது. ஸோ அக்னி ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நம்ம லைஃப்பில் வந்து ஃப்ளூயன்சிக்காகவும் நம்ம டைஜஸ்டிவ் பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் அக்னின்ற விஷயம் ரொம்ப தேவைப்படுது. ஸோ இப்படி மிஸ் ஆகிறதுனால நிறைய விஷயம் நமக்கு வந்து இருக்க மாட்டேங்குது ப்ராப்பரைஸ்டாக. அதான் நான் சொல்லிட்டேன்ல, நம்ம மெட்டபாலிசம்காகட்டும், நம்ம டைஜஸ்டிவ் என்சைமை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, நம்ம ஹார்மோனை ரெகுலேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அக்னின்ற ஒரு விஷயம் வந்து தேவை. இதெல்லாம் இம்பேலன்ஸ் ஆகும்போது தான் நமக்கு ப்ளோட்டிங் ஆகட்டும், கான்ஸ்டிபேஷனு, அசிடிசிட்டி, ஃபெக்டியூ அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. இது எக்ஸஸாக இருந்தாலும் பிரச்சனை. நம்ம உடம்புல ஒரு விஷயம் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை. அதை பேலன்சிங்காக வச்சுக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே பிருத்வி ஆகட்டும், ஜலம் ஆகட்டும், அக்னி ஆகட்டும், இது எல்லாமே நம்ம வந்து பேலன்சிங்காக வச்சுக்கணும். அப்ராக்சிமேட்லி டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரி செல்சியஸ் தான் நம்ம நார்மல் டெம்பரேச்சர். அந்த 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 லெவல்லே நம்ம வந்து இதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்ம பாடியாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் வச்சுக்க ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கும். ஹை எனர்ஜி லெவலில் நம்ம எப்பயுமே ஒரு மெயின்டெனன்ஸில் நம்ம தான் வச்சுக்கணும். நம்ம தான் வந்து எப்பயுமே ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அக்னி நமக்கு என்ன சொல்லி தருதுன்னா, நம்ம ப்ராப்பராக நம்ம டைஜஷனை பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம ஒரு ப்ராப்பரைஸ்டாக இருக்கும் நம்ம பாடி. அல்சர்னு சொல்லிவிட்டு நம்ம டாக்டர்கிட்ட பில் கொடுத்துட்டு நிறைய விஷயம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம டயட்ரி ஷோஸில் குட்டி குட்டி விஷயம் ஃபாலோ பண்ணுறது மூலியமாகவே வந்து சில விஷயம்லாம் நம்ம பண்ணலாம். பெரியவங்க வந்து காலைல எழுந்திரிக்கணும், சன்லைட்க்கு எக்ஸ்போஸ் ஆகணும்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி சில காரணங்களால் தான் நம்ம உடம்புல இருக்க சில விஷயங்கள் வந்து சரியாகணும். அதுக்காக தான் வந்து சில விஷயம்லாம் நம்மளை பெரியவங்க வந்து பண்ண சொல்லுவாங்க. அவங்க வந்து காட் திங் வச்சு பண்ண சொல்கிறாங்க. நம்ம வந்து சயின்டிஃபிக்காக அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம் அப்படின்றது ஒரு நல்ல விஷயந்தான். சயின்டிஃபிக்காக சொன்னால் அப்போ யாரும் பண்ண மாட்டாங்க. அதனால் அவங்க காட் திங்காக வந்து சொல்கிறாங்க. காலைல எழுந்திரிச்சு சூரியனுக்காக சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, நம்ம பாடிக்காக ஒரு பண்ணுற விஷயந்தான் அந்த சூரிய நமஸ்காரம் ஆகட்டும், பிராணாயாமம் ஆகட்டும், எல்லாமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து ப்ராப்பரான வேவில் நம்மளோட மார்னிங் ரொட்டீன் எல்லாம் பார்த்துட்டு ப்ராப்பராக நம்ம எர்த்தோடையும் கனெக்ட் ஆகிக்கலாம், நம்ம ஃபயரையும் பேலன்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஜலம் தண்ணி குடிக்கிறதுனால நம்ம பாடியில் இருக்க ஃப்ளோவையும் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம காலையில் எழுந்திரிச்சா இது இட்ஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே மைண்டையும் ஒரு ஃபயரோட எங்களால் முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வந்து கொண்டு வாங்க. எந்த அளவுக்கு காம்னஸ் நம்மக்கிட்ட இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த காம்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கூட ஒரு ஃபயர் வேணும். நம்மளால் முடியும் அப்படின்றதுக்கு ஒரு ஃபயர் வேணும். ஸோ அந்த ஃபயரை வந்து நம்ம பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டா நம்ம பாடியும் ரொம்ப காம்னஸ்ஸாகவும் நம்ம பேலன்சிங்காகவும் இருக்குன்னு சொல்லி இந்த எபிசோடை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு யோகா பைட்ஸ். இன்னும் ஒரு முக்கியமான